Okay, see how beautiful. Well, அப்போ கேட்கல சார். இப்போ பாட அர்த்தமே இல்லை. எதுவோ கேட்கறாங்க அது ஒரு பாடம் இருக்கு. எவ்வளோ அர்த்தமா எவ்வளோ சகல நடக்கிறது சிவாஜி. அது எவ்வளோ சார் தேவையான எதிர்ப்பு. சார் இவர் பாருங்க இவர் டயபெட்டிக். சில பாதக்கால வெட்டினாங்க. அவரோட பிரசாதம் இருக்க மாட்டாரு. விரும்பதாரு. அவருக்கு வீடியோ அனுப்புறாரு. ஷேர் பண்ணுறேன். ரொம்ப நாள் அதை ஷேர் பண்ணவே இல்லை. ஷேர் பண்ணுறீங்களா? சிவாஜி என்ன சொல்ல நினைக்கிறீங்க? தெரியல உலகமே உலகமே கைவிட்டாங்க தெரியல எல்லாமே இருக்கு அவருடைய வயதுலாம் நான் இருக்குன்னு எனக்கு தெரியும். Are you happy? நீங்க பீரியட்ஸ்ல யாருக்காவது இந்த பீரியட்ஸோட பயணம் இது எப்படி ஒரு புதுசுக்கா என்ன நீங்க தான் யூஸ் பண்ணீங்க? ஐ எம் ஹாப்பி. மாறிக்காது உங்களுக்கு இந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் நிறைய வந்து இருக்குல்ல, அதனால உங்களுக்கு கோபமா இருக்கா யாராவது? கைட் பண்ணி சென்ஸ் பண்ணி தேங்க்யூ. மக்கள் இல்லை எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. நம்ம ஏன்னா எவ்வளோ ஏழைன்னு இல்லை அவங்க காசு இருக்கும். அவங்கள உண்மையிலே ஹெல்ப் தேவை. அதே மாதிரி நீங்களும் போய் ஹெல்ப் பண்ணணும். இப்படி ஹெல்ப் பண்ணும்போது எது உங்கள் பக்கத்தில் வருது. ஏன்னா இவங்களாம் வந்து இறைவன் நாட்டாங்க. பணக்காரன் வந்து ஆஸ்பத்திரி டாக்டரு இது தெரியும் அவனும் தெரியும் அவனை பிடிக்கிற சொந்தக்கார எஃப்எம் எல்லாமே டாக்டரு அந்த மாதிரிலாம் போவாங்க. அது ஓகே தப்பு இல்லை. ஏழை எங்கே மேலே போவாங்க ஆமாங்க. அந்த டைம் நீங்கள் போகும்போது இறைவன் அவங்க கனெக்ட் பண்ணுவார்.
டூல். வச்சாலும் இனி நடக்கும். ஒரு நாயை ஹீல் பண்ணணும், ஒரு பூனை ஹீல் பண்ணணும், ஒரு மரத்தை ஹீல் பண்ணணும், ஒரு மாடை ஹீல் பண்ணணும். ரொம்ப பேர் மாடை ஹீல் பண்ணலாம் மேடம். ஒரு லேடி சொல்லுங்க, ஆங்கால என்ன நடக்குது, கர்ப்பப்பையா மாடு கர்ப்பப்பை வெளியே வந்துச்சுக்கிறேன். வெட்டரி பார்த்தாங்க, ஹீல் பண்ண பிறகு மேடம் கர்ப்பை உள்ளுக்கே போயிடுச்சு. இதெல்லாம் செய்யலாம். இறைவன் தான் ஃபைனல் ஹீலர். இறைவன் தான் ஃபைனல் ஹீலர். ஆனா ஒரு டூல்ஸ் இருக்கு, அதை கனெக்ட் பண்றதுக்கு. இது மூலமா எனக்கு வந்து ஹீல் பண்ணோம். எவ்வளவு நீங்க பண்றீங்களோ அவ்வளவு எவ்வளவு ஹீலிங் வரும். அதான் உங்களுக்கு தான் சொல்றேன். நீங்க பண்ணுங்க, எப்படி நீங்க காலத்தால அந்த லேடி ஹீல் பண்ணணும், அது நீங்களும் செய்யலாம். பயப்படாம செய்யுங்க, என்னைக்கு வரும். அவங்க எப்ப கூப்பிடுவாங்க, உங்க காலையே கை கட்டிடுவாங்க, எல்லாம் கையில கட்டி கையில அப்படியே தான் வரும். இல்லை மேடம், சரி எல்லாம் பாருங்க. லஞ்சம் அவங்க சொல்லுங்க. முடிச்சிடலாம் கையோட. ஒவ்வொரு உயிர் மனிதனிலும் ஆற்றல் குணம் உள்ளது. ஒவ்வொரு உயிருள்ள மற்றும் உயிரற்ற பொருளிலும் அவற்றின் ஆழத்திலிருந்து வெளிப்படும் ஒரு உயிர் சக்தி இருக்கிறது. எல்லாத்துக்குமே பிராணசக்தி, உயிர் சக்தி இருக்கு அப்படிங்கிறது தான் கான்செப்ட். அடுத்தது உயிர் பல விஷயங்களில் கிரியேட் படங்கள். இப்போ இந்த இலை இருக்குது, இந்த கை இருக்கு, இந்த மாதிரி இந்த பொருளும் கிரியேட் கேமரா வச்சு நீங்க பாத்தீங்கன்னா அதோட எனர்ஜி எப்படி இருக்கிறது இந்த மாதிரி இந்த கேமராலே தெரியுது. இது நம்ம சொல்றது இல்ல, கேமராலே இந்த மாதிரி தெரியுது. எல்லாமே எல்லாருமே ஒரு எனர்ஜி இருக்கு அப்படிங்கிறது. அது உள்ளுக்கு ஒரு ஆட்டம் இருக்கு, மாலிக்யூல் அது வைப்ரேட் பண்ணுது. ஆமா, எல்லாத்துக்குமே இருக்கும். இந்த மாதிரி இலை இருக்கு, கைகள் இருக்கு, ஒரு பொருள் இருக்கு. இந்த எனர்ஜி எல்லாத்துக்குமே உயிர் சக்தி இருக்கு அப்படிங்கறத இந்த படத்துல காட்டுறாங்க. இது கண்ணுக்கு தெரியாது, கிரியேட் கேமரா வச்சு பார்த்தா அது தெரியும். நெக்ஸ்ட் காவலர்களுக்கு ஒரு ஆற்றல் உள்ளது. பாருங்க, வெறும் இலையை வச்சு பார்க்கும்போது இப்படி இருக்குது. இதே கிரியேட் கேமரா வச்சு பார்த்தோம்னா இந்த எனர்ஜி வந்து வெளியே இருக்கு. உயிரற்ற பொருட்களை சுற்றி உள்ள ஆற்றல் புலம் மேக்னெட்டிக். கண்ணால தெரியுதா? கண்ணால தெரியாது. எப்படி தெரியுது? ஒரு பேப்பர் போட்டு அந்த அயன் பண்ணா கணக்கா வருது, ஃபுல்லா வருது. எல்லாமே ஸ்கூல்ல நீங்க பண்ணிருக்கீங்க, சித்தாயிங்க. ஒரு காந்த வச்சிருக்கோம், ஒரு பேப்பர்ல போட்டுருக்காங்க, குட்டூஸ் வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். வச்சுட்டு மேல ஒரு காந்த வச்சு இப்படி காட்டினாலே மொத்தம் அங்கங்க வச்சதெல்லாம் ரவுண்டாகி ஒரே இடத்துல வந்துடும். ஸோ இந்த மேக்னெட்டிக் வந்து அந்த இரும்பு எல்லாத்தையும் ஒரே இடத்துல கனெக்ட் பண்ணி கொண்டு வரும். ஒரு லோவை ஃபாலோ பண்ணுது, இங்கே அங்க போகுது, அங்கே வெளியே வருது. அப்படியே ஒரு ரவுண்டா அது வரும் இல்லைங்களா, அதுதான் சொல்றாங்க. கண்ணுக்கு தெரியாது. ஈர்ப்பு மற்றும் தள்ளும் ஆற்றல். ஒரு காந்தம் பக்கத்து பக்கத்துல வைக்கும் போது அது நடுவில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் வந்து ஒண்ணு தள்ளி நிறுத்தும். ஏன்னா அந்த அளவுக்கு நடுவில் அந்த ஃபோர்ஸ் இருக்கு அப்படிங்கிறது தான் இதில் சொல்றோம். நம்ம எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணோம், ரெண்டு தள்ளும். ஒன்று அட்ராக்ட் பண்ணோம், இன்னொன்று தள்ளி கொடுக்கும். இந்த லா ஆஃப் தி நேச்சர். இது நம்ம சொல்லல, நேச்சர் லா அப்படிங்கிறது சார். அதே மாதிரி பூமியோட மேக்னெட்டிக் இருக்கு. பூமி எஸ் அப்படியே ஃப்ளோ பண்ணுது, யாரால மாற்ற முடியாது. ஆனா நம்ம அது உள்ளுக்கு இருக்கிறோம். நாம் சூரியன், பூமி, சந்திரன் மற்றும் பிற கிரகங்களின் காந்த புலத்திற்குள் இருக்கிறோம். ரைட், நெக்ஸ்ட். அடுத்தது மனித உடல், ஹியூமன் பாடி. மனித உடல் 4 தனித்தனி உடல்களால் ஆனது. நம்மால் பார்க்க முடியாத உள்ளுறுப்புகளை கொண்டது பருவுடல், நம்மை சுற்றியுள்ள வாழ்க்கை குணம். அடுத்தது சக்தி உடல், உணர்வு உடல், மன உடல். இந்த கண்ணுக்கு தெரியாத உடல் வந்து பிசிக்கல் பாடி, கண்ணுக்கு தெரியாம இருக்கக்கூடிய உடல் வந்து சக்தி உடல், உணர்வு உடல், மன உடல். இந்த மாதிரி இதுதான் அது தெரியாது, சக்கரம் தெரியாது, அது தெரியாது.
சிம்பிளா இது பண்றோம். நம்ம என்ன செஞ்சிருக்க மொத்தம் வந்து இந்த பருவங்கள் மட்டும் செஞ்சுட்டு இருக்கிறோம். இந்த ஆறால என்ன இருக்கு நமக்கு தெரியல. நமக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் இந்த ஆறால இருக்கிற எமோஷன்ஸ், இந்த ஆறால இருக்கக்கூடிய தீய சக்திகள், இதுல இருக்கக்கூடிய டார்க் எனர்ஜி, இதுல இருக்கக்கூடிய சோல் கனெக்ஷன் எல்லாமே ஆறால அட்டாச் பண்ணோம். இந்த ஆறால எந்த அளவுக்கு பிரச்சனை இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுக்கு உடலுக்கு பாதிப்பு வருகிறது. இந்த ஆறால இருக்கிற மனதின் பற்றி நம்ம ரிமூவ் பண்ணதுக்கு பிறகுதான் நம்ம மன உடல் ஹீல் ஆகும். இல்ல அதை இப்ப சார் எக்ஸ்பிளைன் பண்ணாரு பாருங்க. இது சொல்ல பாருங்க. இது பாருங்க. இது பிசிக்கல் பாடி. அது சரியா பாடி. அப்புறம் உள்ளுக்கு ஒரு படிகள். இது வந்து பேர் என்ன? பேசுங்க. எஸ்டா. எஸ்டால எனிபடி. இது. அப்படியே போகும்போது நிற்கும். இது சுத்தி இருக்கு. அப்படியே சக்தி இருக்கும். அதே மாதிரி இங்க இருக்கு. அதே மாதிரி இங்க இருக்குது. அது இங்க இருக்குது. அதாவது இது வந்து ப்ளூ கலர். தான் ப்ளூ கலர். சரிங்களா? சொல்ல போறேன். இங்க பார்த்தோன்னே and say the emotional body. இங்க இருக்குது. சக்தி வந்து அடுத்த ரவுண்ட் வந்து எமோஷனல் பாடி. ஃபுல்லா. அதே மாதிரி எமோஷனல் பாடி தான் இங்க இருக்குது. சுத்தி இருக்குது. ஃபுல்லா வரும். சரியா? அப்புறம் வந்து செகண்ட் பிங்க் கலர். வந்து எனர்ஜி பாடி, எமோஷனல் பாடி, மென்டல் பாடி. சுத்தி இதான் அந்த கேர்ல வரும். இது அப்படியே ஒரு ரவுண்ட் ஷேப்ல இருக்கும். அதே மாதிரி கீழே போகுது. காலுக்கு கீழேயோ 4 அடி 5 அடி, தலைக்கு மேலே 5 அடி, வலது பக்கமும் 5 அடி, அந்த இடது பக்கமும் 5 அடி. சோ மொத்தமா ஒரு ரவுண்டுக்குள்ள பாப்பா நிக்கிற மாதிரி ஒரு இந்த வான் வச்சு எல்லாத்தையும் ஹெல்ப் பண்ணலாம். இறைவன் with the tools. சரிங்களா? எனி பெயின்? ஏதாவது வலி இருக்கா? அவுட். அவுட். யாருக்கு சிம்பிளா பெயின் இருக்கு? சிம்பிளான பெயின்